குபேர கலச நிறுவனர்களில் ஒருவரான காளீஸ்வரி மேடம் வந்து பேச இருக்காங்க. சுக்கிரன் ராகு சேர்க்கை பற்றி பேச இருக்காங்க. அவங்களோட வித்தியாசமான முறையில் மேடம் வந்து பேச இருக்காங்க. நிறைய நோட்ஸ் இருக்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். வாழ்க மேடம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருநாதர்கள் அனைவரின் பாதம் பணிந்து, என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை பொற்பாதம் பணிந்து, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியாக வளர்ச்சிக்கான அமைப்புக்கு இந்த ஜோதிட துறைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நான் யார், என்ன எனக்கான பணி என்ன, என்னுடைய கடமை என்ன அப்படிங்கிறதே உணரக்கூடிய தன்மை அப்படின்றதே புரிதல் ஏற்பட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது, ஜோதிட முறைகளில் பல விதம் இருக்கு இல்லைங்களா. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எண்கணிதம், பராசர முறை, இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக எல்லா கண்டென்ட் படிக்கும்போது நமக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு முறை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நுணுக்கமாக நம்ம பலன் எடுக்கிறதுல நாடி முறைகள் மிக அற்புதமாக வருது. ஏன்னா எல்லா முறைகளுமே நம்ம படிச்சிருக்கோம். அதாவது வாஸ்துவாக இருக்கட்டும், எண்கணிதமாக இருக்கட்டும், பராசர முறைகளாக இருக்கட்டும், கேபி ஜோதிடமாக இருக்கட்டும், பிரசன்னம், எல்லாமே நம்ம படித்தாலும் அதில் இன்னும் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய அற்புதமான பொக்கிஷங்கள் உள்ள இருக்குது. ஒவ்வொரு விதத்தையும் எடுக்கும்போது ஒவ்வொரு விதங்களான ஒரு விஷயங்கள் எடுக்கலாம். இப்போ கேபியில் எடுத்தால் துல்லியமான பலன்கள் அந்த ஆரோடம் இதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது கேபியிலையும் எடுக்கலாம். பாரம்பரிய முறைகள் சார ஜோதிட ரீதியாக நட்சத்திரத்தை அழகாக பாயிண்ட் பண்ணி இந்த தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும்னு அழகாக தெளிவாக சொல்ல முடியும். அதே நாடி முறைகளில் அப்படிங்கும்போது தசாபுத்தியே இல்லாமல் லக்னம் பார்க்காமல் எடுத்த உடனே இப்போ என்ன நடக்குது வயதோட்டங்களை மட்டும் பார்த்துட்டு அதுலேயும் குரு, ராகு, கேது மற்றும் சனி பகவானை வச்சு அவங்களுக்கு என்ன வயதோட்டங்கிறது அழகாக கண்டுபிடிக்க முடியுது. அந்த கிரக அமைப்பில் வயதோட்டத்தை எடுத்து இப்போ அவங்களுக்கு என்ன நடக்குது, அது அந்த கிரக அமைப்பு பதிவுகள் அப்படின்றது தான் மெயின். நம்ம வந்து பராசர முறைகளில் ஜாதகம், திசா, புத்தி, லக்னம்னு பேசுகிறோம். நாடி முறைகளில் பதிவு அப்படின்றது தான் நாம் பிறக்கும் போது நம் ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்புகள் பதிவாகி உள்ளதோ அந்த அமைப்பு. அப்போது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஆண்களுக்கு லக்னமாக போட்டு நம்ம எடுக்கிறோம். அப்போ குரு மிதுனத்தில் போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஆண்கள் எல்லாருக்குமே ஒரே விதமான பலன்கள் ஏற்படுமா? கிரக சேர்க்கை, எதிர்கிரக சேர்க்கை, உபகிரக சேர்க்கை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் நுணுக்கமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்குது. அது எந்த மாதிரின்னு பகுத்து தெரிஞ்சுக்கிறதுல இந்த நாடி மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது. என்ன அமைப்பு அப்படின்னா, ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதனோடு இந்த குரு பகவான் பயணிக்கும் போது அவர்களுக்கு பலன்கள் மாறுபடக்கூடிய தன்மைகள் ஏற்படுது. அப்போ குரு பகவான் யாருக்கெல்லாம் பிறக்கும் போது துலாம், அதனோடு கும்பம், மிதுனத்தில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சுபமான செயல்பாடுகள், நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வளர்ச்சிக்கான அமைப்பு அற்புதமாக செயல்படுது. அதுவே சனி பகவான் தொடர்பு பெறும்போது தொழில் ரீதியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ இப்போ எதிலே தெரியுது இல்லையா. அப்போ நிச்சயமா எல்லாருடைய ஜாதகத்திலையும் அந்த திரிகோண அமைப்பு, கிரக சேர்க்கை, உபகிரக சேர்க்கை, எதிர்கிரக சேர்க்கையில கண்டென்ட் அந்த கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தருன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அடுத்தது, வருட கிரகமாக இருக்கக்கூடிய குருவை வச்சு ஒரு ஆணுக்கு நம்ம லக்னமா போட்டு பிரதானமா எடுத்து நம்ம பதில் சொல்றோம். ஆனா பெண்ணுக்கு எப்படி பார்க்கறது? சுக்கிரன் தான் நம்ம லக்னமா பிரதானமா மையமா பெண்களுக்கு எடுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ மாத கிரகமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனை எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, குருவை சுவாசம்னு எடுக்கலாம். அந்த குரு எந்த கிரகத்தை தொடுகிறதோ நாடி செல்கிறதோ அதன் ரீதியான சுவாசத்தை, அந்த ரீதியான பலனை அனுபவிக்கும் தன்மை. அப்போ இந்த மாதம் மாறக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறதுக்கும் பிறப்பு ஜாதகத்தில் பதிவாகி உள்ள கிரக அமைப்புகள்ல சுக்கிரனோட திரிகோண ரீதியாகவும் சரி, கிரக சேர்க்கையில மற்றும் எதிர்கிரக சேர்க்கை, உபகிரக சேர்க்கை ரீதியாக ராகு சஞ்சாரமாகிறார் அப்படின்னா நம்ம புரியுற மாதிரியே பேசலாமா. கும்பத்துல யாருக்காவது இப்போ பிறந்த ஜாதகத்துல சுக்கிரனா இருக்க பெற்றவங்களுக்கு, துலாம்ல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு, அதனோட மிதுனத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி எதிர் கிரக சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய 3, 7, 11ஆம் இடம், உபகிரக சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய 2, 12ல் சுக்கிரன் அமைய பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய அமைப்புகளை நான் பேசக்கூடிய கண்டென்ட் அவங்களுக்கு பொருத்தம்.
ஏற்கனவே பிறப்பு ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தே திரிகோண அமைப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய தன்மை. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னா பொதுவாகவே அகம் சார்ந்த விஷயங்கள் புறம் சார்ந்த விஷயங்கள் 2 எடுக்கும். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறதுல ராகு பகவான் எப்போதுமே எதையுமே மிகைப்படுத்தும் கிரகம். ஆனால் உயிர் காரகங்களை பாதிக்கும் தன்மை அவருக்கே உரித்தான ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுகிற தலைப்பிலே சுக்கிரன் ராகு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். சுக்கிரன்னா பணம், பொருளாதாரத்துக்கு எல்லாத்துக்குமே பணங்கிறத வச்சு தான் நம்ம மையமாக வச்சு எல்லாம் ஓடுறோம் இல்லைங்களா. அந்த பொருளாதார வளர்ச்சி ஒருத்தருக்கு எந்த மாதிரி இருக்கும், தடைப்படுதா தடைபடாமல் வருதா, எதன் அடிப்படையில் வருது அப்படிங்கிறத சுக்கிரனை வச்சு பார்க்கும்போது அற்புதமாக நம்ம சொல்கிறதுக்கு நாடு சப்போர்ட் பண்ணுது. இந்த சுக்கிரன் அப்படிங்கும்போது உறவு முறைகளில் மகள், அத்தை, மனைவி இது மாதிரியான உறவுகள் அப்படிங்கும்போது இந்த ராகு இந்த சுக்கிரன் மீது வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த உயிர் காரகங்களை பாதிக்குது. அப்படிங்கும்போது ஆஹா எனக்கெல்லாம் இருக்கே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்கக்கூடிய நபர்கள், அதாவது உறவு முறைகளை ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள் ஒரு கேட்டகரி எடுத்துட்டோம் அப்படின்னா சுக்கிரன் மகள், அத்தை, மனைவி இந்த காரகமெல்லாம் வருது இல்லைங்களா, பெண்கள் ரீதியான விஷயங்கள். அப்படிங்கும்போது இதில் யாரோடு இணக்கமாக உறவு முறைகள் நல்ல ஒரு சுமூகமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த ராகு பகவான் பிணக்கத்தை கொடுக்கிறது. அப்படின்னா என்னன்னா உறவை பிரிக்குது, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த உயிர் காரக உறவுக்கு பாதிப்பை கொடுக்குது. புரியுதுங்களா. இதைத்தான் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் விரிவாக சொல்லாமல் இப்போ நேர காலம் சரியில்லைம்மா பையனையும் அப்பாவையும் பிரித்து வை, அம்மாவையும் பையனையும் பிரித்து வை, ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க. ஆனால் விளக்கங்கள் சொல்கிறதில்ல. 6 மாதம் கழிச்சு வாமா, ஒரு வருஷம் பிரித்து வைமா, சொந்தக்கார வீட்டில் வச்சுமா, இல்லை தத்து கொடுமா, இதெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இதெல்லாம் இந்த அமைப்பு தான். அப்போது இந்த காரக உறவுகள் ரீதியான பாதிப்பு வருது அப்படிங்கும்போது அவங்களே நம்மக்கிட்ட வந்து உட்காரும் போது வாயை திறந்து சொல்லுவாங்க, என் மனைவிக்கு எப்படி இருக்குது அங்கே நீங்களே பாருங்கள். கிரகம் எப்போதுமே பதிலை நம் முன்னே வச்சுருக்கோம், நம்ம அதை கிரகிக்கணும், அதை வந்து உணரணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா துளைத்த இடத்துல தான் தேடணும்னு சொன்ன மாதிரி எந்த இடத்துல கேள்விகள் வருகிறதோ அந்த இடத்துல தான் பதிலும் இருக்கும். அதே மாதிரி அவங்க மகள், அத்தை, மனைவி அவன் கேட்கக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க, மனைவி பற்றி கேட்குறான். ஏன்னா இதில் பிரச்சனைக்குண்டான அமைப்பு அப்படிங்கிற லிஸ்ட்டில் மனைவிங்கிற ஒரு காரகம் உள்ள வருது. அப்போது நிச்சயமாக அவர் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற நுணுக்கமாக நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளில் ரொம்ப இணக்கமாக இருக்கவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். உறவு விரிசல் விழுகும், இல்லைன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை கொடுக்கும். அப்போ அவங்க கேட்கும்போது நம்ம சொல்லும்போது அந்த பரிகார ரீதியான வழிபாடுகள் சொல்லும்போது மிக அற்புதமாக இருக்கு. சரி, இது ஒரு விஷயம். பொருளாதார ரீதியாக ரொம்ப நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேங்க, எனக்கு எப்பத்தான் நல்ல காலம் வரும், இந்தா வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சுக்கிரன் இந்த பதிவில் இருக்கிறவங்களுக்கு ராகு பகவான் ஒவ்வொரு டிகிரியாக நகர்ந்து 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 சுக்கிரனை நோக்கி அந்த கிரக சேர்க்கையில் நாடி செல்லுது இல்லையா. அந்த சுக்கிரனை நாடி செல்லும் போதே சுக்கிரனுடைய காரகத்தை மிகைப்படுத்துது, பொருளாதாரத்தை மிகைப்படுத்துது, வருமானத்தை மிகைப்படுத்துது. அப்போ நிச்சயமாக புறம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் வருமான மேற்றத்தையும் அதே மாதிரி உறவு ரீதியான விஷயங்களில் கவனமாக இருக்கணுன்ற ஒரு தன்மையையும் பதிவு பண்ணக்கூடிய தன்மை. அப்போது இந்த சுக்கிரன் ராகு இருக்கிறவங்களுக்கு பொருளாதார மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதன் ரீதியாக இவங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றதா. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளில் விரிவாக்கம் பண்ணலாமா ஃபினான்ஸ் ரீதியாக அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தாராளமாக பண்ணுங்க, உங்களுக்கு இது பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பணம் அதை மிகைப்படுத்த வருகிறார் ராகு பகவான். ஸோ கட்டாயம் அந்த பணத்தை மிகைப்படுத்தும் தன்மை உண்டு. அதுக்காக கண்ணை மூடிட்டு நம்ம வந்துட்டு பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா. இதில் ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்தை தெளிவாக எடுக்கக்கூடிய தன்மை என்னன்னா இந்த ராகு கோச்சாரத்தில் வரும் ராகு நம் ஜனன ஜாதகத்தில் இருக்கும் பதிவில் என்ன கிரக தொடர்போடு இருக்கிறாரோ அந்த கிரக அமைப்போடு தான் வருவார். உதாரணமா சனி கூட சேர்ந்த ராகு பிறப்பு ஜாதகத்துல இப்போ கோச்சாரத்துல சுக்கிரனை நாடி ராகு பகவான் வருகிறார். அப்போ ராகு அப்படிங்கறது விரிவாக்கம்
பெரும் தன்மைப்படுத்தக்கூடிய தன்மை. அப்போ இந்த இடத்துல எங்கெங்க தொழில் வந்துச்சு, நாடி அவ்வளோ அழகா நுணுக்கமா சொல்லும். பதிவில் இருக்கிற தன்மையோடு தான் ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார ரீதியாக தன் பாதையில் பயணிக்கும் போது எந்த கிரகத்தை நாடி செல்கிறதோ அதன் தன்மையில் நன்மை தீமைகளை செய்யும் தன்மை உண்டு. அப்போ இந்த ராகு என்ன தன்மையோட வர்றாரு? சனி பகவானுடைய தன்மையோட வர்றாரு. எப்படி? அவருடைய பிறப்பு ஜாதகத்துல சனி ராகுவோட இருக்கார் இல்லையா, இந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கும் தன்மை கோச்சார ரீதியாக இந்த சுக்கரனோடு வரும்போது தொழில் மாற்றம் பண்ணலாமான்ற கேள்வியோடு வந்து உட்கார்றான். புரியுதுங்களா? ஏன்னா இந்த அமைப்பில் இல்லாமல் ஒருவரின் வார்த்தைகள் மாறி வருவதே இல்லை. என்ன பிரச்சனையில் இருக்கோமோ, எதை பத்தி யோசிக்கிறோமோ அதை பத்தி மட்டும்தான் நம்ம பேசுவோம். புரியுதுங்களா? அதுவே நமக்கு அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அற்புதமா நமக்கு கிரகங்கள் காமிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ அவங்க தொழில் மாற்றம் பண்ணலாமா கேள்வி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபினான்ஸ் ரீதியான விஷயத்துக்கு சுக்கிரன் கையிருப்பு பணம் பிளஸ் பணத்திற்கு அதிபதி இல்லையா, அந்த ராகு மிகைப்படுத்துவதோடு சனி தன்மையோடு வர்றதால மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். தொழில் மாற்றத்திற்கு மிகப்பெரிய பொற்காலம். ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தொழில் மாற்றம் பண்றவங்களுக்கு, தொழில் விரிவாக்கம் பண்ற ராகு உள்ள என்ட்ரி ஆகிறாரு. தொழில் மாற்றம் பண்ணலாம் அப்படின்னா சுக்கிரன் குரு தொடர்பு இல்லாதவங்களுக்கு அந்த தொழில் மாற்றம் பண்ணி மிகப்பெரிய அளவில் பண மோசடி, பண விரயம், நட்டம் ஏற்படுகிறது. அப்போ ஒரு மாற்றம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் பதிவில்னா என்ன, ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் குரு தொடர்போடு இருந்து இந்த சஞ்சார கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறது என்றால் மிகப்பெரிய அற்புதமான யோக பலன்களை செய்வதில் தவறுவதே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப புரியுதா? அப்போ ஃபினான்ஸ் ரீதியான மாற்றங்கள் நீங்க செய்றீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு சுக்கிரனுடைய தொடர்பு வரும்போது நல்ல யோகத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் கொடுக்கறதுக்கு அற்புதமான நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, அடுத்தது இப்போ பெண் ஜாதகம்னு எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணின் செயல்பாடுகள் எப்போதும் நம் மனம் ஒரே நிலையில் இருக்குதா? மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்போ நமக்கு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள், மன ஓட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள், இந்த மூன்றுமே மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு நிலையில இருக்கிறது இல்லைன்னா நம்மளே சொன்ன மாதிரி செய்யறோமா? அதுல எவ்வளவோ சேஞ்சபிள் இருக்கு இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி தான் ஒரு பெண்மணியின் ஜாதகத்தில் சுக்கிரன் மீது ராகு வருகையில் அவர்கள் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா மென்மையாக இருக்கும் நபர் கடினமாக மாறுகிறார். எடுத்தறிஞ்சு பேசுறது, எதுக்குமே ஆசைப்படாத விஷயங்கள், ஆசைப்படக்கூடிய தன்மைகள், பொருளாதாரத்தில் அதிகமான ஒரு போகங்கள் சார்ந்த விஷயம்னு சொல்லக்கூடிய வீட்டில் சுக்கிரனுடைய காரக ரீதியான வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாமே மாற்றக்கூடிய தன்மைகள் பெரிய அளவில். ஏன்னா ராகு மிகைப்படுத்துவார், இருக்கிற தூக்கி போட்டு பெருசாக மாற்றுறதா வேலை, மாற்றி அமைப்பவரே ராகு. இப்போ சுக்கிரனோடு தொடர்பு கொள்ளும் போது பெண்ணாக இருந்தால் அவருடைய செயல்பாடுகளை மாற்றி அமைக்கிறது. வீட்டை விட்டு வெளியிலேயே போகாது இந்த புள்ளன்னு சொல்ற ஒரு பிள்ளைய இந்த ராகு சுக்கிரனுடைய தொடர்போடு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக வெளியில் போகும், பயணிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அவங்க பிஹேவியரை மாற்றும். இப்படியெல்லாம் அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்ல வைக்கும். காரணம் கோச்சார ரீதியான கிரகங்கள் அவர்களுக்கு என்ன பதிவோடு இப்போ அமைப்புகள் போகுதோ அதன் ரீதியாக தான் அவங்க செயல்பாடுகள் மாறுது, என்ன ஓட்டங்களும் மாறுது. சரி, ஒரு பெண்ணின் செயல்பாடுகளில் ராகுவின் தன்மையோடு பொருளாதார மாற்றங்கள், துணிமணி எடுக்கிறதுல நிறைய ஆடை ஆபரணங்களுக்கு ஆசைப்படக்கூடிய தன்மைகள், எடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனால் உறவு அதே மாதிரி இது உடல் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள்ல ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஏன்னா ஜனன ஜாதக பதிவையும் நம்ம எடுத்துதான் நம்ம இந்த கோச்சாரத்தோட இணைச்சி நம்ம நாடியில பார்க்குறோம். கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் ராகு வரும்போது அதற்கான மாற்றத்தை கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாதிப்புல இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறது, அந்த பிரச்சனையை ராகு உடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி பிரச்சனை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இது என்ன பண்ணுது? பிரச்சனையை உருவாக்குகிறது. அப்போ மாயங்களை ஏற்படுத்தக்கூடிய ராகு, மாயாஜாலம், நிழல் கிரகம் சொல்லக்கூடிய ராகு இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாக உடைக்கும் தன்மை அவருக்கு இருக்கு. இப்போ அவர் யாரோடு பயணிக்கிறாரோ அந்த காரக உறவையும் அந்த காரக ரீதியான செயல்பாடுகளையும் அவர் உடைப்பதே அவருடைய வேலை. சரி, அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம், வீட்டு விட்டு வெளியில் போகாத புள்ள அதிகமாக வெளியில் போகுது, அதிகமாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை, மேக்கப் சென்ஸ் எல்லாம் கூடுதலாக இருக்குது. அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவங்களுக்கு தாராளமாக சொல்லலாம், நீங்கள் ஜாதகத்தையே எடுத்து பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா கிரக அமைப்புகள் ஒருத்தருடைய செயல்பாடுகள், ஒரு பெண்ணாக இருந்தால் சுக்கிரனோடு என்ன கிரகம் பயணிக்கிறதோ அதன் ரீதியாக மாற்றங்களும், ஒரு ஆணாக இருந்தால் குரு பகவானோடு என்ன கிரகம் தொடர்புகளெல்லாம் பயணிக்கிறதோ சஞ்சரிக்கிறதோ நாடி செல்கிறதோ அதன் ரீதியான மாற்றங்களே அவங்களுக்கு செய்யுது. அப்போ அவங்க ஆட்டிடியூட்ல இப்போ உடல் ரீதியான பாதிப்பு, உயிர்காரக ரீதியான பாதிப்பு கொடுக்குதுன்னு சொன்னோம். இப்போ இது மட்டும்தானா அப்படின்னா அந்த காரகங்கள் ரீதியாக செயல்பாடுகளில் மாற்றத்தை கொடுக்குது. அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் மீதியான விஷயம் தவறான வழிமுறைகளுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய தன்மை. இப்போ இல்லீகல் கான்டாக்ட் நம்ம சொல்லுவோம். அப்போ தவறான முறைகளுக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய பெண்ணை மாற்று வழிகளில் பயணிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துது. அப்போ ஒரு அவப்பெயரை கொடுப்பதற்கான அமைப்பை இங்கே ஏற்படுத்துது. அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயத்தில் அந்த பொண்ணு இருக்கு அப்படின்னா தவறான உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு இந்த சுக்கிரன் ராகு வரும்போது அதுலேருந்து விடுபடும் தன்மை உண்டு. நீங்கள் அடித்து சொல்லலாம், என்னை மாற்றி அமைக்கும் தன்மை இந்த கிரகங்களுக்கு உண்டு. அதுதான் சொல்லியிருக்கேன், இல்லாததை இருப்பதை போன்றும் இருப்பதை இல்லாததை போன்றும் மாற்றி அமைக்கும் தன்மை ராகு கேதுக்கே உள்ள ஒரு உரித்தான ஒரு விஷயம். சரியா? அப்போ அவங்களுடைய செயல்பாடுகளில் அவங்களுடைய விஷயங்களில் தவறான உறவு முறைகளை கொண்டு வருவதும் அதை பிரித்து விடுவதற்கான செயல்பாடுகளை இங்கே கொண்டு வருவதற்கான அமைப்புகள் இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதனோட ஃபினான்ஸ் ரீதியான செயல்பாடுகளுக்கு நல்லா இருக்குன்னே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஆனால் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், நாடி ஜோதிட முறைகளில் பதிவுகளில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் பலன் சொல்லணும். ராகு சந்திரனோடு சேர்ந்துதான் பாருங்க. இப்போ உதாரணமா நம்ம பார்ப்போமா, துலாம்ல ராகுவும் சந்திரனும் இருந்து பிறந்தவர்களுக்கு உதாரணம், துலாம்ல ராகுவும் சந்திரனும் இருந்து பிறந்தவர்களுக்கு இப்போ அவங்களுக்கு சுக்கிரன் வந்து கும்பத்தில் இருக்கு, அவங்க ஜனஜாதத்துல அங்க ராகு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஃபினான்ஸை கொடுக்குதுன்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாமா? சுக்கிரன் மீது ராகு செல்கிறார், பண பொருளாதாரத்தை விரிவுபடுத்த போறாரு, அதிகமாக தூக்கி கொடுக்க போற, சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. அதனால தான் ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது. அவரவர்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதக பதிவில் என்ன உள்ளது, அந்த பதிவில் என்ன தன்மையோடு ஒரு கிரகம் கோச்சாரத்தில் பயணிக்கிறாருங்கிறத நுணுக்கமாக பார்த்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த ராகு எப்படி வர்றாரு? மறைமுகமா சந்திரனோடு வர்றாரு. அந்த சந்திரனோடு இணைந்து வரும்போது அந்த சுக்கிரனை தொடும்போது என்ன ஆகுது? உறவு முறைகளில் சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாதுன்ற போது மாமியார் மருமகளுக்கு ஏற்கனவே ஆகாதுன்ற ஒரு விஷயம் இந்த கிரக அமைப்பில் உறவுகளில் விரிசல் ஏற்படுது. அதே மாதிரி மரணக்காரகன் ராகு இல்லையா? சனி பகவான் வீட்டில். அப்போ வயதில் மூத்த பெண்மணிகளுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு, கண்டத்தை ஏற்படும் தன்மை உண்டு. பொருளாதார மாற்றங்கள், ஃபினான்ஸ் ரீதியான செயல்பாடுகள் வருதுங்கிறதோட சந்திரனையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். சந்திரனின் தன்மை என்ன? 15 நாள் வளரும், 15 நாள் தேயும். அப்போ அது ஒரு ஏமாற்றும் கிரகம், ஏமாறும் கிரகம், ஏமாற்றப்படக்கூடிய அமைப்புன்ற போது அந்த ஃபினான்ஸ் ரீதியாக பெரும் அளவில் பண பொருளாதாரத்தை ஏமாறும் தன்மை இங்கே ஏற்படும். அப்போ ராகு சந்திரனோடு சேர்ந்து வர்றாரு. அப்போ சுக்கிரனோடு வரும்போது எங்க ஃபினான்ஸ் ரீதியான மாற்றங்கள் உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஏமாற்றும் விதமான செயல்பாடுகளில் உள்ள போகக்கூடாது. ராகுவின் காரக ரீதியான ஒரு, அதாவது பிட்காயின் பண்ணுறது, சீட்டு, லாட்ரி, ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இது மாதிரியான செயல்பாடுகளில் நம்பிக்கைங்கிற பேரில் கொடுக்கல் வாங்கலாம் பண்ணிங்கன்னா மோசடி தான் நடக்கும். மோசடி நம்பர் 1 மோசடி அதுதான். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் கவனமாக இருந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணால் பொருளாதாரம் நிச்சயமாக உண்டு. புரியுதுங்களா? அப்போது நிச்சயமாக ஒருவரின் பொருளாதார வளர்ச்சி இப்போது எப்படி இருக்குது,
எந்த விஷயத்துல, எந்த காரக உறவுகள்ல நீங்க கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி பொருளாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமா நம்மளால தெரிஞ்சு செயல்படுத்த முடியும் அப்படின்றதான். சரி, மீடியால இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப அதிகமா கம்யூனிகேஷன்ஸ் தான் அதிகம் இல்லைங்களா? முதல்ல எல்லாம் ரேர், சினிமாவா இருக்கட்டும், ஒரு யூடியூப் சேனலா இருக்கட்டும், முதல்ல ரேரா இருக்கும். இப்பெல்லாம் எல்லாருமே சேனல். இப்ப நானே 2 சேனல் வச்சிருக்கேன் தனிப்பட்டு. அப்போ இந்த மாதிரி நவீனங்கள் வளர 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 கிரகங்களுடைய தாக்கங்கள் இப்ப அதிகமா ராகு புதனுடைய தன்மைகள் அதிகம். ஏன்னா ராகு தானே உங்களுக்கு மீடியா எல்லாத்தையுமே கடத்தி செல்லும் தன்மை. புதன் அதனுடைய வயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள். அப்போ இந்த அமைப்புகள்ல இப்ப அதிகமா வெளியில கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தொழில் ரீதியான செயல்பாடுகள்லையும் விளம்பரம் இல்லாமல் தொழிலில் ஜெயிப்பு இல்லை. ஏன்னா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. அப்பெல்லாம் ஜோதிடம் சொல்லும் போது பாருங்க, ஒரு கிராமத்துல ஒரு ஒரு விளக்கு, ஒரு மண் விளக்கு வச்சுட்டு ஒரு ஐயா ஜாதகம் சொல்றாருன்னா கியூன்ல நிப்பாங்க. அவங்களெல்லாம் விசாரிக்கும் போது அந்த ஊர்ல வந்தேன், இந்த ஊர்ல வந்தேன், சொல்லி வந்தேன், செஞ்சு கேட்டு வந்தேன், உறவுகள் சொல்லி வந்தேன் தான் வருவாங்க. ஏன்னா அப்போ அந்த சொல்லும் தன்மையில் அவங்க சொல்ற விஷயங்கள் நடந்தோடனே அவர் பேரும் புகழும் பெற்று வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு ஒரு விளம்பரத்தை படுத்தி அவங்க வளர்ந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. எல்லாமே இப்ப எப்படி நடக்குது? செல்போன். இப்போ நம்ம வெளிநாட்டு கால் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? வெளிநாடு நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறாங்க. அதில் பிடிச்சு நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ எல்லாமே மாறிடுச்சு. மனிதர்களை நம்பி இருந்த உலகம் மாறி இப்போது ஃபோன் இல்லாமல் இருக்கிறதில்ல. ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கிறதில்ல. அப்போ கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட இதை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். அப்பெல்லாம் மனிதர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து வளர்ச்சிக்கான ஒரு ஏணி படியா இருந்தாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. கம்யூனிகேஷன் இருந்தா போதும், எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கிற இடத்துலயே எல்லாமே பண்ணலாம். அந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கு. அப்போ அதுக்கு இந்த சுக்கிரன் ராகு எந்த அளவுக்கு பங்களிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சினிமா துறை அப்படிங்கிறதுக்கு சுக்கிரன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல கேமரா படம் எடுக்கும் தன்மைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு யாரு? ராகு பகவான். இந்த சுக்கிரன் ராகு சம்பந்தப்பட்டவங்க சினிமா துறை ரீதியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சிங்க, பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் உண்டு. ஆனா இன்னொரு விஷயம் கவனம் பாருங்க, உறவுகள் ரீதியாக ரொம்ப 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 கவனமா இருக்கணும். புதுவிதமான உறவுகள் கம்பல்சரி வரும். ஏன்னா ராகு கேதுக்கள் சனி பகவான் புதுவிதமான உறவுகள், அந்நிய உறவுகள், மாற்று மொழி பேசும் தன்மை உள்ள உறவுகள். அப்போ ஆசா வார்த்தைகள் காட்டக்கூடிய தன்மைகள், நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் சொல்லக்கூடிய தன்மைகள், உனக்கு நானாச்சுன்னு சொல்லக்கூடிய உறுதிமொழி கொடுத்து ஏமாற்றும் தன்மைகள்லாம் ஏற்படும். ஸோ இதில் நம்ம யாரையும் நம்புறோங்கிறத விட நம்ம உழைப்பு, நம் எண்ணம், நம் செயல்பாடுகள் நம்மை நாமே உணர்ந்து செயல்படும் போது வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்றதான். அப்போது இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மீடியா துறை ரீதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த சுக்கிரன் ராகு பதிவுகள் வர்றவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட முறைகள் இந்த உலகத்தில் அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. வெளிச்சம் போட்டு காட்டும் தன்மை யார் யாரு? கிரகங்கள்ல சூரியன் வெளிச்சமான கிரகம். அந்த சூரியனின் கதிர்வீச்சுகள் அந்த வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய சந்திரன் ஒளி பொருந்திய கிரகம். அதனோடு அதை வெளியில் கொண்டு வரக்கூடிய தன்மைங்கிற போது, இப்போ ஒரு தவறுகள் செய்யறோம், இருட்டுல செய்யறோம், யாருமே பார்க்கலன்னு நினைச்சு செய்யறோம். ஆனா அதை யாருமே பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? பிரபஞ்சம் பார்க்குது, இறைவன் பார்க்கிறான், பிரபஞ்சம் பார்க்குது, நவகிரகங்கள் பார்க்குது. அதை விட இன்னொரு விஷயம், இருள். அந்த இருட்டுல தான் செய்யறோம். இருள் யாரு? இருளுக்கான அதிபதி யாரு? சனி ராகு கேதுகள், நிழல், மாயாஜாலம் சொல்லக்கூடிய நிழல்கள். மற்ற கிரகங்கள் கூட விழுந்து உருண்டு பரிகாரங்கள் செய்து தப்பிச்சிடலாம். இந்த இருட்டில் செய்யும் தவறுகளுக்கு முதல் தண்டனை. நல்லா நோட் பண்ணி பாருங்க, பேக்ரவுண்ட் யோசிச்சு பார்த்தா நல்லா புரியும். யாருக்கும் தெரியாமல் செய்கிறோம் என்று நினைக்க கூடாது. நிச்சயமாக நாம் பதிவுகள் செய்யக்கூடிய தன்மை, பதிவு 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 கிரக அமைப்புகள் பிறப்பு ஜாதக பதிவில் இருக்கும் தன்மைக்கேற்றார் போன்றும் கோச்சார கிரக அமைப்புகளோடு நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள், இருட்டு கிரகங்கள் நம்மளை ஆட்சி பண்ணுது. அப்போ கர்மாவை அளிக்கும் தன்மை சனி பகவானும், மாற்றி அமைக்கும் மாயாஜாலத்தை அப்படியே தூக்கி மாற்றி அமைக்கிற, அப்படியே செவுத்துல அடிச்ச பள்ளி மாதிரி ஒட்ட வைக்கிற ராகு கேதுடைய தன்மை
சுத்தமாக மாற்றி அமைச்சிரும். அப்போ எதுவுமே எந்த இடத்திலும் மறைவுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா மறைவிடத்தில் தான் அதிகமான வீரியமான கிரகங்கள் ஆதிக்கம் செய்கிறது. வெளிப்படையாக இருக்கிற இடத்த கூட நம்பிடலாம், மறைவிடத்தை மட்டும் தயவு செய்து நம்பவே முடியாது. அதுக்குன்னு 3 பேர் இருக்காங்க, அவங்க தான் ரொம்ப 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 வீரியமானவங்க. அதனால தான் 8ஆம் இடம் ரகசியம் ஆயுள். யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாழும் நாட்கள் பயத்தோடு வாழ்வோம். அதனால தான் தெரியாமல் அதை வச்சிருக்கோம். அதை பொறுப்பு நாடியில் மரணக்காரகன் ராகு. புரியுதா? அந்த பொறுப்பெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? அந்த இருட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகுக்கு, சனி பகவானுக்கே அந்த ஆயுளும் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்தக்கூடிய தன்மை. எப்போ அதைவே நீங்க நுணுக்கமா எடுத்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் எடுக்கலாம். அப்போ இந்த அமைப்புகள்ல சுக்கிரனோடு ராகு செயல்படுகிறார். பொருளாதார மாற்றம் உண்டுன்னு கண்ணை மூடி பார்ப்பதை விட நம் ஜனன ஜாதக பதிவில் இந்த ராகுவும் சுக்கிரனும் எந்த கிரகத்தோடு என்ன பதிவோடு இருக்கிறார், அந்த தன்மையோடு நம்மளை தாக்க போகிறார். நல்ல விதமாக இருந்தால் நன்மையாகவும், தீய பலன் நட்பாகவும் பகைவாகவும் இருக்குதான்றதை பார்த்து செயல்பட்டா மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வதில் நம் வளர்ச்சிக்கு நாமே காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நாம் யாரையுமே நம்பி இல்லை. ஏன்னா நம் செயல்பாடுகள் கடமை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம வேலையை செஞ்சோன்னு வைங்க. இப்போ இந்த மேடை இருக்கு, இந்த மேடையை சரியாக நான் பயன்படுத்திட்டேன்னா நான் ஒரு வெற்றியாளர் இல்லையா? ஏதோ கிடைச்சிச்சு வர்றேன், ஒரு 5 நிமிஷம் பேசினேன்னு போன முடியுமா? ஏன்னா நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை உரித்தாக்கி நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால், ஏனென்றால் பிரபஞ்சம் எப்போது எப்படி ஒரு மனிதனை மேற்கொண்டு வரும்ன்றதே சொல்ல முடியாது. அது எந்த மேடையாக வேணாலும் இருக்கலாம், எந்த இடங்களாக கூட இருக்கலாம். அப்போ எல்லாருக்கும் கிடைக்கும் வாய்ப்பை எந்த இடம், எப்படி, எந்த சூழல்னு யோசிப்பதை விட கிடைத்த வாய்ப்பை மிக அற்புதமாக பயன்படுத்தும் போது நம் வளர்ச்சிக்கு நவ கிரகங்களும் தெய்வங்களும் மிகப்பெரிய அளவில் படிகளை அமைத்து நமக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பாங்க. அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றதான் சரி. இன்றைய அமைப்புகளில் தீபாவளியை முன்னிட்டு சுக்கிரன் ராகுவோடைய பதிவோடு நம்ம பேசியிருக்கோம். இன்னும் மீண்டும் மீண்டும் நாடு ஜோதிடத்தில் எல்லா கிரக அமைப்போடு அடுத்தடுத்து மேடைகளெல்லாம் பார்க்கலாம். கிளாஸ் நான் ஆன்லைன்லேயும் நேர்லேயும் எடுத்துகிட்டு இருக்கேன். பராசர முறைகளோடு சேர்த்து நாடியும் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக படிக்கலாம். அதனோடு பார்த்திங்கன்னா இப்போ நமது குபேர கலச அறக்கட்டளையின் அடுத்த பரிணாம வளர்ச்சியாக இடமாற்றங்களும் ஏற்படுவதாக உண்டு. அப்படி இடமாற்றம் நாம் செய்கிறோம் என்றால் நிச்சயமாக நமது போஸ்டில் தெரியப்படுத்துவோம். ஏன்னா என்னுடைய அமைப்புகளில் மீண்டும் மகிழ்ச்சியோடு நான் சொல்லக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியான நிலையத்தை மாத்திர பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ராகு பகவானுடைய துணையோடு மெயினில் நம்ம மாற்றக்கூடிய அமைப்புக்கு நவக்கிரகங்கள் எனக்கு ஒரு வழி காட்டியிருக்காங்க. அவங்களுடைய உறுதுணையோடும் உங்களுடைய ஆசையோடும் என்னுடைய அலுவலக திறப்பு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அலுவலகம் திறக்கிறேங்க. அதில் கர்த்தரகம் மாத்திரதான் இருந்தால் கட்டாயம் தெரியப்படுத்துகிறோம். மிக்க நன்றி. நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், எனது நண்பர்கள், உறவுகள், உற்றார்கள் அத்துணை நபர்களும் நிச்சயமாக உங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முடிந்த வரைக்கும் எனது திறப்பு விழாக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக அற்புதமாக நாடியை பற்றி பேசிய நமது குபேர கலச அறக்கட்டளையின் நிறுவனர் காளீஸ்வரி மேடத்திற்கு பொன்னாடை போதுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.